ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சஸ்பென்ஸாக ஒரு விஷயத்தை பற்றி விஜய் சொல்லிட்டு ஃபோனை வைக்க இன்னொரு பக்கம் காவேரி பயங்கரமாக குழப்பமடைகிறாங்க. இந்த பக்கம் நிவினுக்கு கால் பண்ணுறாரு விஜய். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நிவின், நேரில் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது கேட்க உடனே வர விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் பதில் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வரன்னு சொல்லிட்டு இவர் எங்கே கிளம்புறாரு, ஒருவேளை காவேரி பார்க்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஃபாலோ பண்ணி போகிறாங்க. யமுனா விஜயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு ரெண்டு பேரும் ஆன் த டைமில் ரெண்டு பேரும் ஒன்றா போகிறத பார்க்குறாங்க யமுனா. இதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் திரும்ப இவனை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்புறமும் நம்ம பொறுக்க முடியாது, வீட்டில் உள்ளவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பக்கம் நிவினோட காவேரியும் வந்ததை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். என்ன காவேரி, நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்க, என்ன நீங்கள் எங்கே நிம்மதியாக இருக்க விட்டீங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரீசனை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நிவினை எதுக்காக இப்போ இங்கே வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறமா பசுபதி பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணும், அதன் மூலிமா நிவின் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கத்தான் நிவினை இங்கே வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சொல்லுங்கள் விஜய், நான் எந்த வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கேட்க, ஒன்றும் இல்லை நிவின், பசுபதிக்கு எங்கெங்கெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அவர் எங்கே இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிய வந்திருக்காது, ஆனால் உங்கள் அம்மா மூலயமா எப்படியே தெரிய வந்திருக்கலாம். ஸோ உங்கள் அம்மா மூலியமா ஏதாவது ஹெல்ப் ஏதாவது கிடைக்குமா, அதை பற்றி பேச தான் உங்களை வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக விஜய், ஆனால் அம்மா மூலியமா இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. ரொம்பவே தேங்க்ஸ் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, எதுக்காக இந்த மாதிரி திடீர்னு கிளம்பி என்ன காரணத்தை சொல்லிட்டு கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, நான் எப்படி சமாளிச்சுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் திரும்ப எப்போதும் போல் என்ன பண்ணுறாங்க, யமுனா பயங்கரமாக எரிஞ்சு விழுறாங்க. நிவினை பார்த்து அடிக்கடி திருட்டுத்தனமாக ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ வீடு பார்க்குற அளவுக்கு வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத கேட்டு பயங்கரமாக குழப்பம் அடைகிறார். ஒன்றுமே புரியல நிவினுக்கு. எதுக்காக இப்போ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, ஆமாம் நீங்கள் என்னதான் லூஸ் ஆக்குவீங்க, என்ன லூஸ்ன்னு சொல்றீங்களா, நான் தான் லூஸா திரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் நானே பார்த்தனே ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கேட்டு ரொம்பவே குழப்பம் அடைகிறாரு நிவின். இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, இப்பவே எங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் நான் போட்டு உடைக்கிறேன், காவேரியை பற்றின உண்மையும் உங்களை பற்றின முகத்திலையும் நான் கிழிச்செறிகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதில் மட்டும்தான் இவ்வளோ கேவலமாக யோசிக்க முடியும், இதுக்கு மேலே என்னையும் காவேரியும் பற்றி தேவையில்லாமல் சேர்த்து வச்சு பேசணும்னு வச்சுக்க அப்புறம் என்ன தான் நடக்கவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனாவை பார்த்து வார்ன் பண்ணிட்டு போகிறாரு நிவின். அப்புறம் எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் விஜயை பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவர் பேசுகிறத ஒன்றுமே புரியல, இவர் பேசுகிறத நம்புறதா நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பம் அடைஞ்சு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. மறுநாள் நிவின் கிளம்பி போக ரொம்பவே குழப்பத்தோட இருக்க யமுனா என்ன பண்ணுறாங்க, ஒரு தவறுதலான முடிவு எடுக்கிறாங்க. அதாவது விஜய் இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவலை சொல்கிறாங்க. விஜய் இருக்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலீஸும் அங்கே போகிறாங்க. யாரோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே சுதாரிச்சுக்கிட்டு அங்கேருந்து விஜய் தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி போலீஸ் என்னை தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க, அங்கே எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல காவேரி, நான் அங்கே இருக்க விஷயம் நிவினுக்கும் உனக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, அப்புறம் எப்படி போலீஸ் இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேள்வி எழுப்புறாரு. நீங்க நிவின் மேல சந்தேகப்படுறீங்களா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சேச்சே ஏன் காவேரி இப்படிலாம் பேசுற, நான் அப்படி சொல்லவே இல்லையே, ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தெரியும், ஆனா இதன் மூலியமா வேற யாராவது சுதாரிச்சுக்கிட்டு என்னை காட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி விஜய் பேசுறாங்க. இல்ல விஜய், அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிவினுக்கு கால் பண்ணி பேசுறாங்க நம்ம காவேரி. அதுக்கப்புறமா நிவின் கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி போலீஸ் விஜய் இருக்க இடத்துக்கே தேடி வந்துட்டாங்க, என்ன சொல்றீங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க நிவினும். என்ன சொல்ற காவேரி, ஆமா நிவின், எனக்கும் உங்களுக்கும் தவிர்த்து விஜய் அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு வேற யாருக்குமே தெரியாது, நான் என்ன கேட்கறேன்னா உங்களை தவிர்த்து வேற யாருக்காவது விஜய் அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிய வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நிவினை பார்த்து. காவேரி யமுனாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க நிவின், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் பத்தி காவேரி கிட்ட சொல்றாங்க. யமுனா இவ்வளோ கேவலமா நினைச்சிட்டு இருக்காங்களா நம்ம ரெண்டு பேரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்க, அதுக்கப்புறமா காவேரி எடுக்க போக முடிவு என்னவா இருக்கும், அதுக்கப்புறமா யமுனாவை பார்த்து கேள்வியால கொள்றாங்களா, எல்லா விஷயத்தையும் பத்தி யமுனாவுக்கு தெளிவா காவேரி புரிய வைக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.